ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சண்டை. யாருக்குங்க சண்டை அப்படி கேட்டிங்கன்னா, உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ரஞ்சித் சாருக்கும் தீபக்கும் சண்டை. ரஞ்சித் சார் சண்டை போட்டாரா? ஆமாங்க, ரஞ்சித் சார் சண்டை போட்டார். ஏன் சண்டை போட்டார்னா, அதை புரிஞ்சிக்காமல் தீபக் தான் சண்டை போட்டார். என்னென்னா, சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மளுடைய முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திக்கிட்டு, நாங்கள் எதுக்கு சாருன்னு கூப்பிடணுன்னு அந்த பக்கம் கேட்க, அதுக்கு இவங்க நீங்கள் கூப்பிட்டா என்ன, நம்மளாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் தானே இருக்கோம், நீங்கள் மேனேஜர்ஸுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கீங்க, நாங்கள் வந்து லேபர்ஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கோம், நீங்கள் ஒரு வாட்டி கூப்பிட்டா என்ன அப்படி சொல்ல, அவங்க வந்து எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது நாங்கள் எதுக்கு கூப்பிடணும், அதை வச்சு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்ல, அதுக்கு முத்துக்குமரன் ஏதாவது சொல்ல, அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்துட்டு எல்லாரும் முன்னே பகிரங்கமாக ஒரு சத்தியத்தை பண்ணேன், அதை வச்சு நான் ட்விஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் கூப்பிட்டா போதும், ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆசை, இந்த தொழிலாளர்கள்லாம் வந்துட்டு மேனேஜர்ஸும் சாரும் கூப்பிட்டா நல்லாயிருக்கும்னு பேசி முடிச்சு எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி நடுவில் வந்து விஜய் விஷால் சூப்பராக வந்து கருத்து வச்சார். செம்மையாக இருந்துச்சு. அவர் அதாவது முத்துக்குமரனை விட தெளிவாக அவர் சொன்ன விஷயத்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க கரெக்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் விஜய் விஷால் பேசின விஷயங்கள். அதாவது தொழிலாளர்களுக்காக எதுக்காக நாங்கள் எதிர்பார்க்குறோம், இது நிர்பந்தம் கிடையாது, எதுக்காக அப்படின்ற விஷயத்த சூப்பராக சொல்லியிருந்தார். என்ன பண்ணுறது, ஃபைனல் டச்சாக எப்பயுமே நம்ம ரஞ்சித் சார் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவார். எந்திரிச்சு நீங்கள் வந்துட்டு மரியாதை கொடுக்குறதோ கொடுக்காததோ உங்களுடைய விருப்பம், நீங்கள் மனசுக்குள்ளே வந்து வன்மத்தை வச்சுட்டு எங்கள் முன்னாடி சார் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு தெரிய போகிறதும் கிடையாது, அதை நான் சுவாசிக்க போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். சங்கீத ஸ்வரங்கள்னு டப்பால்னு தீபக் என்ன பண்ணிட்டார், டென்ஷன் ஆகிட்டு அவரை கத்த ஆரம்பிச்சிட்டார். இவர் ஆப்போசிட்டாக பேசுகிறார். நீங்கள் தானே அதை வந்து கோரிக்கை வைக்காமல் ரூல்னு சொன்னீங்க, அப்படி இதுக்கு இங்கே வந்து பேசுகிறீங்கன்னு. நாங்கள் அந்த மாதிரி சொல்லலன்னு சொல்லி தீபக் திரும்ப நம்ம அதை பற்றி பேசவே இல்லைன்றாங்க லேபர்ஸ் டீம். அதுக்கப்புறம் தீபக் வந்து நீங்கள் தானே ரூல்னு பேசுனீங்க, இப்போ வந்து அதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சார். உடனே இவர் வந்து அப்புறம் எதுக்கு இவங்களை பேச விட்டீங்க, நீங்கள் முதல்ல நிறுத்த வேண்டியதானு சொல்லி அப்படியே மாறி பார்த்தா டபுள் இவங்கட்டு படிச்சுட்டாங்க. பக்கத்தில் தர்ஷிகா அப்புறம் பவித்ராலாம் வந்துட்டு கையெடுத்து மண்டபத்தில் வச்சாங்க. ஒரு அரை மணி நேரமாக அப்படியே தான் இருக்காங்க. ஏம்மா இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காங்களோ, ஒருத்தவங்க உயிரை கொடுத்து வாங்குகிற ஒரு சம்பளத்துக்காகவும் உங்களுக்கு ஓட்டு போகிற மக்களுக்காகவும் நீங்கள் ஏதாவது பேசக்கூடாது அப்படின்னா நாங்கள் என்னத்தை பேசுகிறது, நாங்கள் பேசினா இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஓ அப்படி இப்போ ஆனால் இப்போ ராணவெல்லாம் பேசாமல் இருந்தார், எல்லோரும் மக்கு நீங்கள் அவரே ஒரு பக்கம் முக்குன்னு முக்கிட்டு இருக்காரம்மா, நீங்கள் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னா நாங்கள் எதுவும் சரி நக்கலாக சிரிச்சிட்ருக்கீங்களா, அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், அதுதான் எங்களுடைய வேலை. இந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து மக்கள் வந்து ஓட்டை போடுவாங்க. அங்கே மஞ்சரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க, ஜாக்லின் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, சௌந்தர்யா ஒரு பக்கம் சூப்பராக கருத்தை வச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்க கருத்தை வைக்கும் போது தெரியும் இவங்க எது கருத்தை வைக்காமல் கருத்தை வைக்கிறவங்களும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் ஓவராக வந்து ஜவு முட்டமாக இழுத்துட்டு போச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் எதுவுமே கருத்து வைக்காமல் சும்மா சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணிவிட்டு இந்த தர்ஷிகாலாம் ஐயோப்பா. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த உலக தொலைக்காட்சிகளே முதன்முறையாக ரஞ்சித் சார் கோவப்பட்டு தீபக்கிட்ட பேசின விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரஞ்சித் சார் திரும்பவும் இந்த வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.